வேர்டுக்கு போயிட்டீங்க. அவனுக்கு ஹேட்னாலே என்னன்னு தெரியல. கிரிஞ்சுனா எப்படிங்க தெரியும் அவனுக்கு? நீங்க வந்து நீங்க அது வந்து அட்வான்ஸ்ட் அவனுக்கு. அந்த 5 லெட்டர் வேர்டுன்றது ரொம்ப அட்வான்ஸ்ட் அவனுக்கு. 3 லெட்டர் வார்த்தையே தெரியல. 2வது 3வது படிக்கிற பசங்களுக்கு தெரியும். ஹேட்னா என்னன்னு. எதுவும் சொல்றதுக்கு இல்லங்க. ஐயோப்பா! மகேஷ் பேசுங்கோ. ஹாய் அலன் ப்ரோ. ஹலோ. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல திவாகர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன், அவனுக்கு அந்த 3 வார்த்தை தெரியலன்ட்டு. ஒண்ணு இல்ல, பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு ரூம்ல ஒரு டாஸ்க் சொன்னாரு. சரிங்க பிக் பாஸ், சரி பிக் பாஸ், சரி பிக் பாஸ்னு ஒரு 100 முறை சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டவுட் கேட்டான் பாருங்க, ஓ இந்த பக்கம் நிக்கணுமா, ஓ இந்த பக்கம் நிக்கணுமான்னு. அதுலயே அவன் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், எனக்கு வினோத் ஒரு என்டர்டைனரா சூப்பரா பண்ணாரு. பாட்டாவும் இருக்கட்டும், காமெடியாவும் இருக்கட்டும். ஆபீஸ்ல குபீர்னு சிஸ்டம். அப்பதான் யதார்த்தமா லைவ்ல போனேன். அந்த ரூம் உள்ள வந்து அந்த இது பிரியங்கா வந்து கேட்பாங்க, எனக்கு இதை மாதிரி நிக்க வைங்க, எனக்கு இதை மாதிரி பண்ணுங்கன்ட்டு. அது சரியான என்டர்டைனர் ப்ரோ. 3வது, பாரு எல்லாரையும் பயங்கரமா டிகர் பண்றான். அவகிட்ட இக்னோர் பண்ணிடணும், பேசவே கூடாது, அவளா விட்டுறணும். இவங்க எல்லாரும் போய் பேசினாலும் இது பண்ணிடுறா. எப்படி திவாகருக்கு சொன்னோமோ அதே மாதிரிதான் பாருவோம். அவ எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு கடைசியில நான் தான் நல்லவ, நீங்க எல்லாரும் கெட்டவங்கன்றான். ஐயோ, இப்ப கேக்குதா ப்ரோ? கேக்குது, கிளியரா இருக்கு. எங்களுக்கு கேக்குது. பேசிட்டு இருக்காரு, விட்டு விட்டு கேக்குது. அதான் கேக்குறேன். எனக்கு கிளியரா தானே கேக்குது எங்களுக்கு. ஃபோர்த் பாயிண்ட் ப்ரோ, நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் யதார்த்தமா ட்விட்டர் ஓபன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஸ்பேஸுக்கு வரதுக்கு முன்னாடி யதார்த்தமா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி வேற ஒரு ஸ்பேஸ் போயிட்டேன். அதுல இத்தீஷ் பிரசாந்த்ல இருந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதுல பாருக்கு ஃபயர் விட்றாங்க ப்ரோ, இன்க்ளூடிங் இத்தீஷ் பிரசாந்த். ரியலி பாரு மட்டும்தான் கேமர், வேற யாருமே கேமர் இல்லாத மாதிரி பிரசாந்த்ல இருந்து எல்லாரும் ஃபயர் விட்டுன்னு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டே நீங்களா 24 லைவ் பாக்குறீங்களா, இல்ல ஃபுல் டே அவன் என்ன பண்றான்னு பாக்குறீங்களா, அவன் எப்படி எல்லாரையும் ட்ரிகர் பண்றான்னு பாக்குறீங்களா? அதை யாருமே இல்ல. அவதான் இந்த கேமே நடத்துறா, மீது எல்லாரும் சேஃபா ஆடுறாங்க, மீது எல்லாரும் நல்லாவே ஆடுறது இல்ல, எல்லாருமே லூஸ் டாக் விட்டுறாங்கன்ட்டு அவரு சொல்றாரு. 5வது பாயிண்ட், எனக்கு இன்னைக்கு மஞ்சரி வந்ததும் தீபக் வந்ததும் பிரியங்கா வந்ததும் ஹாப்பி. எஸ்பெஷலி மஞ்சரியும் சரி தீபக்கும் சரி பாயிண்ட்ஸ் சூப்பரா வச்சாங்க. ஆனா அது 1 hour லைவ் செஷன்ல வரல. நிறைய பாயிண்ட வந்து நம்ம இப்படி மன்னிச்சிருங்க. ரிக்வெஸ்ட் வந்தது. ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்குள்ள என்னோட கோஹோஸ்ட் அவர்கள் வந்து ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சிடென்ட்டா மியூட்ட கிளிக் பண்ணிட்டேன். கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். நான் கூட நீங்க என் ஸ்பேஸ்ல இன்னொருத்தவங்கள மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தீங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாதுங்க. அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். என்னது ஏங்க, அவன் எவ்வளவு அசிங்கமா பேசினான் தெரியுமாங்க? கொஞ்சம் கூட வர அவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசணும்ன்றது கூட தெரியாது. பச்சையா பேசினான் ப்ரோ. கெட்டத்துல பேசுறாரு ப்ரோ. இந்த ஹாஸ்டல்ல கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ப்ரோ அசால்ட்டா பேசுறாரு. அதுக்கு எல்லாரும் ஃபயர் விடுறாங்க. எனக்கு அப்படியே பார்த்த உடனே சீரியஸாவே நீங்க எப்படி தானாடான்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ என்னன்னா, நீங்க வந்து எப்படி சொல்றது, சினிமா ஸ்பேஸ்க்குள்ள போனா அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க உங்களை. பொலிட்டிக்ஸ் ஸ்பேஸ் போனா அசிங்கப்படுத்தி உங்களை அனுப்பிச்சிடுறாங்க. வேற போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க பிக் பாஸ் ஸ்பேஸ்க்கு வரீங்க, சரியா? அதுவும் பிக் பாஸ் ஒழுங்கா பாத்துட்டு பேசினா கூட பரவாயில்ல. பிக் பாஸும் பாத்துட்டு பேசுறது கிடையாது. அரைகுறையா வந்து பொதுநலம் பேசுறன்ற பேர்ல இஷ்டமினிக்கு ஏதாவது வளர்றது. அது வந்து ஒரு 100 பேரை சுத்தி நின்று கை தட்டி ஏன்னோ பயங்கரமா இவர் பேசுற மாதிரி வந்து ஊதி வேற விடுறது. சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இவர் சுத்தி நின்று கை தட்டுறவங்க யாரு தெரியுமா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கெட்ட வார்த்தை ஏதாவது ஒரு சீசன்ல பேசியிருந்தா பொங்கி எழுந்த ஆட்கள் இவங்கலாம். அப்படியே பொங்குவாங்க இவங்கலாம். நான் சொல்றது பொய்யா இருந்தா இவங்களோட ட்விட்டர் ஃபீடெல்லாம் நீங்க ரிவர்ஸ்ல போய் பாருங்க. இல்லைன்னா கிராக் கிட்ட ஏதாவது அங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற யாராவது வந்து இந்த ஹேண்டல்ல இதை பத்தி என்ன விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னு ட்வீட்ஸை பத்தி சர்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அசிங்கமா சொல்லுவோம் கிராக் இவங்கள பத்தி. இவங்க இப்படிதான் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிற ஆட்கள். எனக்கு இந்த விஷயங்களை அலோவ் பண்றாங்க பாத்தீங்களா? அலோவ் பண்றதெல்லாம் விட்டுட்டு அந்த விஷயத்த அலோவ் பண்றது ரொம்ப கேவலோட உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்து ஸ்பேஸ்ல உட்காந்துட்டா
அதனால ஒரு கூட்டம் சேர்ந்துரும்ன்ற ஒரு எண்ணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணுமே. அதே மாதிரி ஒண்ணு சொல்றான் ப்ரோ, மஞ்சேரி பத்தியும் தீபக் பத்தியும் இவங்களே ஒண்ணு ஆட தெரியாதமா இந்தவங்கன்னு சொன்னான் ப்ரோ. எனக்கு செமையா ட்ரிகர் ஆயிடுச்சு அந்த வார்த்தை. இவன் பாத்துருக்கான தீபக்கோட ஆட்டத்தையும் இல்ல மஞ்சேரியோட ஆட்டத்தையும் தீபக்கோட போன ஆட்டத்தை சீசன் பத்தி முந்தின பேச சீசன்ல. அவருக்கு என்ன இருக்கு? அவர் என்ன அது அந்த மாதிரி கேம்ல போய் விளையாண்டுருக்காரா? இதே பிக் பாஸ்ல போய் விளையாண்டுருக்காரா? அப்படியே எப்படி பேசுறாங்கக்கா. அது ஒரு தீபக் ரொம்ப அண்ணாவெல்லாம் மட்ட தட்டி பேசுறதுக்கெல்லாம் பேசணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அருகதை வேணும். அந்த அருகதை எல்லாம் கிடையாது அவருக்கு. சரியா? அவர் எப்படியாப்பட்ட மனுஷரு? அவரை பத்தி பேசலாம் யாருக்குமே தகுதி கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் இவன் ஒரு முதுகுல இருக்க கெஸ்டா, அழுக்க பாக்க அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. திவ்யாலாம் ரொம்ப மட்ட தட்டி பேசியிருக்கான். இட்ஸ் நாட் குட். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. சுபாக்கா ஏன்டா போகணும்னு ஆயிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல, தெரியாம சொல்லு போயிட்டேன். ஒபிட்டோ. சுபாக்கா ஒண்ணு இல்ல, தீபகண்ணா பேர்ல தீபகண்ணா போட்டோ போட்டு 10 டிஷர்ட் அடிச்சு சொல்லுங்க. அடிச்சு கொடுத்த உடனே பாருங்க அடுத்த நாள் தீபகண்ணா யார் தெரியுமா? அவர்லாம் வந்து செம்ம ஆளுங்க, ஒரு செம்ம மனுஷங்க, ஒரு அடி பேசுவாப்லாச்சா. அதுதான் மேட்ரு, டிஷர்ட் தான் மேட்ருங்க. 10 டிஷர்ட் நீங்க ஆர்டர் கொடுங்க, நீங்களும் பேசுவோம், உங்களுக்கு பேசுவோம். அதை விட முக்கியம் சுபா, இப்போ நீங்க தகுதின்னு சொன்னீங்க இல்லையா, அது ஆமா எதுக்கான கிளாரிட்டி கொடுத்துருங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அவனுங்க தகுதின்னு பேசுறானுங்கப்பா அப்படின்னு வந்துருவானுங்க. ஏன்னா இவங்க மூளெல்லாம் இவ்வளவுண்டு தான், இவ்வளவுண்டு குட்டி. நான் சொன்னது என்ன பொறுத்த வரைக்கும் தகுதிங்கிறது வந்து நேர்மையா வாழ்றது. சரிங்களா? நான் நினைக்கிறது திருப்பி சொல்லுங்க. நேர்மையா வாழ்றது, யாரையும் ஏமாத்தாம, யாருக்கும் துரோகம் பண்ணாம, சரியா? நேர்மையா வாழ்றது, நேர்மையா இருக்கிறது. ஓகேங்களா? சொல்ற ஒரு சொல் வந்து வெல்லும், ஒரு சொல் வந்து கொல்லும் சொல்லுவாங்க. எங்க தீபக் அண்ணா சொல்ற சொல் வந்து வெல்லும், அவன் சொல்ற சொல் வந்து கண்டிப்பா கொல்லும். அதை நம்ம வந்து நேர்லயே பார்த்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரியும். கேக்குதால உங்களுக்கு கேட்கல. மகேஷ் இன்னைக்கு நீங்க வினோத் காமெடிக்குள்ள எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? என்னங்க? வினோத் ஓகேங்க. வினோத்தோடது கானா வினோத் தானே கேக்குறீங்க மகேஷ்? ஆமா, அவரது நல்லாதான் போச்சு. அந்த காமெடி சரி. என்டர்டைன்மெண்டா பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப சிரிச்சிட்டாங்க. ஆபீஸ்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. திடீர்னு ஹெட்செட் போட்டு கேட்டோடனே குபீர்னு அசிங்கமாயிடுச்சுங்க ஆபீஸ்ல. இன்னைக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்ல ரொம்ப ஒஸ்டா இருந்தது பாத்தீங்கன்னா பாருவோட டான்ஸ் தான். அவங்க பாரு டான்ஸ் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல சொதப்பி ரொம்ப கேவலமா இருந்துச்சு அது. அப்புறம் வந்து இவரு ஏதோ ஸ்டாண்டப் காமெடி பண்ணார்ல, எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டாங்க. ஆமா, அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, போர் அடிச்சிச்சு. எதுக்குடா கலை நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க? அது கம்முன்னு அமிதா பாட சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. அப்படி ஆயிடுச்சு. சுபா அவங்க எந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு இடத்துல கூட யார் பாருதான் சொல்றா. இல்லக்கா, அவங்களோட அக்கௌண்டபிலிட்டில என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுறாங்களோ அதை திருப்பி அவங்களை ட்ரிகர் பண்றது, அது அழகா பண்றான். அதுதான் அவங்களோட ஒரே அஜெண்டா, ஒரே அக்கௌண்டபிலிட்டி, வேற ஒன்னும் கிடையாது. டாஸ்க்ல போய் வின் பண்ண சொல்லுங்க, முடியாது. எனக்கு ஒரே ஆசை என்னன்னா, இவளை ஒரு வாரம் தலையா போட்டுறணும், போட்டுட்டு எல்லாரையும் இவளை வச்சு செய்யணும். அதுக்கு தான் நான் வெயிட்டிங். ஐயா டாஸ்க் அவங்க, அதாவது கெமி முதல் வாரத்துல இந்த துணி துவைக்கிற டாஸ்க்ல விளையாடிட்டாங்க, ஓகேவா? இவங்களுக்கு அடிபட்டுருச்சு. யாருக்கு? பார்வதிக்கு லைட்டா தான் அடிபட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் மூச்சு வச்சு மூச்சு புடிச்சுன்னு வஞ்சத்தோடய பேசின்னு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசின்னு இருக்கா அதை பத்தி. ஏங்க இந்த வாரமும் அவங்களதாங்க அவங்க இது நாமினேட் பண்ணிருக்காங்க கெமிய. அதுதான் நான் என்ன கேக்குறேன், இதுக்கு என்ன சப்ப கட்டு கட்டுவாங்க? இதுக்கு என்ன சப்ப கட்டு கட்டுவாங்க? இன்னைக்கு வந்து சொன்னாங்கல்ல கெமியை பத்தி, அவங்களோட விமர்சனமே அது ஒண்ணுதான். எனக்கு கெமி வந்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல, அவங்க கிட்ட எந்த பக்கமா போறது இல்ல. she avoids her completely. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. she chills with over there, அவ்வளவுதான் அவங்க பண்றாங்க கெமி. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு ஒரு வஞ்சம் மனசுல இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கா. இவளுக்கு எனக்கு தெரியலங்க. எனக்கு ஜென்ரலாவே ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் பத்தி பேசினா அநாகரிகமா பேசக்கூடாது அப்படின்றது ஒரு மனசுல வச்சுட்டு தான் பேசுவேன், சரியா? இந்த பார்வதியை பத்தி பேசும்போது எனக்கு வர்றது இருக்கே கெட்ட வார்த்தை தவிர வர்றது வரமாட்டேங்குது வாயில. அதனாலதான் நான் கண்ட்ரோல்டா லைக் அடிக்கடி மியூட் போயிடுறேன் இப்பெல்லாம். சத்தியமா அந்த அளவுக்கு தான் வருது எனக்கு. ஏங்க கேக்குறீங்க அவ்வளவு டென்ஷனா? இல்ல இத பாக்குறாங்களா இல்லையா மக்கள்? ஃபர்ஸ்ட் இத பாக்குறாங்களா? இது பாக்குறவங்களுக்கு புரியுதா?
என்னத்த பாக்குறாங்க? இல்ல வேற சேனல்ல பாக்குறாங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுல பாதி விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ற பாதி விஷயங்களுக்கு ஜஸ்டிபிகேஷனே இருக்காது. அவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் என்னவா தெரியுமா இருக்கும்? இட்ஸ் a கேம். ஷீ இஸ் பிளேயிங் a villain ரோல். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா raw and real. டேய், say something that makes sense. If she is raw and real, she's a terrible human being just for doing what she did to Kamruddin. And அதுவும் கமருதீனால நான் ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. பட் அவனுக்காகவே பேச வைக்கிறாங்கன்னா that you should understand what kind of a person she is. எனக்கு கமருதீனை பிடிக்கவே பிடிக்காதுங்க. கமருதீனுக்கே பேச வைக்கிறாங்க இவங்க. எப்பா, எனக்கு இன்னைக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் இருக்கு. சபரிக்கு அந்த ரோல் கொடுத்தாங்க. சரி, ஓகே, ஃபைன். அவன் எதுவும் கண்டென்ட்டே கொடுக்கல, அவனுக்காக அந்த ரோலை கொடுத்தாங்க. அது அவ பசிக்குதுன்னு கேட்டான். அவனுக்கு அந்த சாப்பாடு கொடுக்காம மூஞ்சி காமிச்சிட்டா வேணா. அவனுக்கு அது அவன் வருத்தப்பட்டுட்டான். அவன் முன்னாடி சாப்பாடுக்கெல்லாம் அப்படி கேட்டதே கிடையாது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த ஷோ ஃபுல்லா இத்தனை நாள் அவன் சாப்பாடை பத்தி கம்ப்ளைண்டே பண்ணது கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான், எல்லாருக்கும் கொடுத்துருவான் எல்லாத்தையும். சத்தியமா அவன் நிஜமாலே பசிக்குதுங்கன்னு கேட்டுட்டான், வாய் திறந்து கேட்டுட்டான். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டான். அத போயிட்டு உடனே அடுத்த நிமிஷம் பிபி வந்து பைக்ல சொல்றாரு ஸ்டாச்சு பேசக்கூடாதுன்றாரு. அவ்வளவு ஹியூமிலியேட் பண்ணுமா ஒருத்தங்கள? அவன் என்ன வியானா கேரக்டர் பண்ணது ரொம்ப வந்துட்டான் ப்ரோ. எனக்கு என்னன்னா, அந்த வீட்டுல கேவலமான மனிதர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, சரியா? இவங்கிட்ட குறையா உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? சபரி கிட்ட குறை இதுதான் அவனோட குறைன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல முடியும்? டிராமாட்டிக்கா இருக்கானான்னு சொல்ல முடியுமா? வேற என்ன சொல்ல முடியும்? இல்ல, குரூப்பிசம் பண்றான், இல்ல டிராமாட்டிக்கா இருக்கான். மிஞ்சி போனா இது ரெண்டு தானே சொல்ல முடியும். அவன் குரூப்பிசம் பண்ணல, அவன் குரூப்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கான். இல்ல, எனக்கு அது தெரியும், எனக்கு அது தெரியும். எனக்கு அது தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வன்மத்தோட சுத்தி நிற்பானுங்களே, அக்யூசியேஷன் வைக்கிறவங்கள சொல்றாங்க, அவர் மேல தப்பு சொல்றேன்னு ஒரு சொல்றாங்கல்ல, அவங்கள சொல்றாங்க. என்ன சொல்ல முடியும்? இது ரெண்டு தானே சொல்ல முடியும், குரூப்பிசம் அப்புறம் இது இந்த விஷயம் என்னது? இல்ல, நீங்க இன்னும் கூட சொல்லுங்களேன். அவன் கிரிஞ்சா இருக்கான்னு சொல்லுங்க, அவன் நடிக்கிறான்னு சொல்லுங்க, ரொம்ப நல்ல வேஷம் போடுறான், என்ன வேணா சொல்லுங்க. பட் வாட் எவர் அக்யூசியேஷன் நீங்க வந்து ஒரு 40 பக்கம் நோட்டே போடுங்களேன். அது நானுமே அதுல நிறைய பாயிண்ட் சொல்றேன், ஏன்னா எனக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வில் தட் பி ஈக்குவல் டு வாட் ஆலன் இஸ் ஆஸ்கிங் நோ? அதுதான் இங்க क्वेश्चन இல்லையா? என்னங்க எனக்கு சத்தியமா சொல்றேன், இந்த ஷோல இந்த திவாகர் இந்த பார்வதியை தூக்கிட்டா தி ஷோ வில் ஆக்சுவலி பி குட். இட் வில் ஆக்சுவலி பி ஃபைன். கமருதீனும் சேர்த்துக்கோங்க அந்த லிஸ்ட்ல. பட் அவன் சைலண்டா இருக்கான், அவன் இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணு மாதிரி தான். இவங்க 3 பேரையும் கூட தூக்கிட்டு தி ஷோ வில் ஆக்சுவலி பி குட். இட் வில் ஆக்சுவலி ஃபங்க்ஷன். எல்லாரும் வெளில வருவாங்க, வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இங்க எல்லாரும் கூட பேசிக்கிற ஒரு 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 களம் உருவாகும். அந்த களத்தே அந்த இடத்துக்கு நகர விடாம தடுக்கிறதே இவங்கதான். எனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த பிக் பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதான் ப்ரோ பிடிக்கல. அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டு எனக்குலாம் ரொம்ப காண்டாயிடுச்சு. அவ்வளவு சொல்றேன் பாருங்களேன், இந்த பிரஜின்க்கும் அந்த என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட் குளறுபடியா போச்சு இல்லையா? அதுல பிரஜின் கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போயிட்டு she tells திவ்யா கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா நிறைய விஷயம் வந்து நான் பிரஜின் கிட்ட சொல்றேன், அவர் வந்து மூஞ்சி கொடுத்து கூட கேட்க மாட்டாரு, நின்னு பேச மாட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது சும்மா என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட். பிரஜினோட வேலை என்ன? she took that இதுல நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதுவே கம்ப்ளைண்டா எடுத்துட்டு போய் பிரஜின் மேல திவ்யா கிட்ட குறை சொல்றாங்க. I've never seen such a terrible human being in my entire life. தப்பி தவறு கூட நான் இவங்களை பாத்திர கூடாது. என் வாய் சும்மா இருக்காது இல்லையா? அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகி இத வந்து கமருதீன் கிட்டேயும் போய் சொல்லி எல்லாரும் என்னை வந்து காலை வாரி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேயும் ஒரு இது கிரியேட் பண்ணாங்க. இதுதான் தாத்தா நடந்தது. ஓஹோ, ஒரு நிமிஷம். ஓஹோ,
நான் அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னு நினைச்சேன். காலவாரி தான் விட்டாங்களா? ஓகே ஓகே. சொல்லுங்க. இல்ல அவங்க ஒரு பாயிண்ட்ட மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல, அவங்க வந்து அந்த குரூப்க்கு இடம் குடுத்து, அந்த டீமுக்கு இடம் குடுத்து, அவங்களலாம் அது உள்ள சேர்த்து, கடைசியில அதனாலேயே அவங்க ஸ்கோர் பண்ண முடியாம, அந்த இடம் போயி, அவங்க கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது எப்படின்றதே எனக்கு புரியல. இல்ல அதுல ஒரு மூமெண்ட், கால தூக்குற மூமெண்ட் இருக்கு பரதநாட்டியத்துல. அது எங்கேயா பண்ணிட்டு போறாங்க, எதிர்க்க இருக்கவங்க செத்துருவாங்களோ, நான் பயத்துல இருந்தேன். அந்த கிளிப்பு மட்டும் இருந்தா எனக்கு தனியா அனுப்புங்களேன். அந்த படத்தை, அந்த பாடல்ல சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் அனுப்பிச்சு வைப்போம். இருக்கு தாத்தா, அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. வீடியோ அனுப்பி விடுறேன். அதாவது இந்த கர்மா நான் ஒண்ணே எவ்வளவு ஒண்ணுதான் மோசம். பயந்தேன். ஒரே நிமிஷம் இது. நான் ஒண்ணே ஒண்ணுதான் பயந்தேன். அந்த படத்துல லாஸ்ட்ல வந்து ரம்யா கிருஷ்ணன் பண்றது எங்க பண்ணிருவாங்களோ அப்படின்னு மட்டும்தான் பயந்தேன். ஆக்சுவலா வந்து இந்த கர்மா எவ்வளவு மோசமானது தெரியுமா? ஒரு இந்த படத்துல, அதாவது இந்த பாட்டுல வந்து ஆக்சுவலா வந்தவரோட பொண்ணு வந்து ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் பரதநாட்டியம்னு ஒண்ணு ஆடினாங்க. அது வந்து அதுக்கு இந்த கர்மா எப்படி பழி வாங்கிருச்சுன்னா, அவரு பாட்டையே எடுத்து பார்வதிய டான்ஸ் ஆட வச்சு பழி வாங்கியிருக்கு. ஏன்னா இப்ப நீங்க போய் ட்வீட் பாத்தீங்கன்னாலும் அந்த 2 டான்ஸோட கம்பேரிசன் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த பரதத்துக்கு அப்புறம் ட்ரோலான பரதம் வந்து இதுதான். நீங்க மாயாது கூட சொல்ல முடியாதுதான். ஏன்னா அத வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அத வேற மாதிரி அத எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஏன்னா இது வந்து இவங்க பரதம் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணி ட்ரோல் ஆகுது பண்ணி அதை நான் நல்லாதான் ஆடி இருக்கேன்னு அடிச்சு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றாங்க. எங்க மாயா அது ஃபன்னியா இருந்ததுங்க. என்னங்க நானே ரசிச்சேங்க அத. அது ஒண்ணுதான் அந்த சீசன்லயே நான் ரசிச்சது மாயா பண்ணி. என்னது இது? இவங்க பெட்டர் அதை அப்படியாவது உருட்டி இருக்கலாம். இல்ல நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு டான்ஸ் ஆடினேன், ஃபன்னியா டான்ஸ் ஆடினாவது உருட்டி இருக்கலாம். See, plus I can understand one thing. Her costume will not permit. பட் அது ஐ டோன்ட் திங்க் பிக் பாஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தோணல. நீங்க போய் அவ்வளவு எஃபர்ட், ஏன்னா போன தடவை ஞாபகம் இருக்கா, விஷாலுக்கான ஒரே அப்ரிசியேஷன் வந்து அந்த காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்க ட்ரை பண்ண அந்த டான்ஸ் தான். நீங்க அந்த எஃபர்ட் போட்டிருக்கலாம்லன்னு எனக்கு தோணுச்சு. இஃப் யூ ரியலி யூ ஆர் சோ சீரியஸ் அபவுட் எஸ்டாப்ளிஷிங் யுவர் டேலண்ட், நீங்க ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப்டான ஒரு காஸ்டியூம்ல நீங்க வந்து பரதம் பெர்ஃபார்ம் பண்ணும்? அதுல பண்ண முடியாது. யூ கான்ட். ஈவன் நீங்க ரொம்ப ஸ்கில்டு டான்ஸரா இருந்தாலும் பண்ண முடியாது. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாமே. யூ வுட் சேஞ்ச் யுவர் காஸ்டியூம். அதுல உங்களோட டெடிகேஷன் லெவல் தெரிஞ்சிருக்கும். நீங்க பாக்க வெளியில தெரியுங்க. அனதர் கிரை பேபி எபிசோட். ஏங்க நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க பாருங்க. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட இங்க கீழே உட்காந்து கேட்டு இருப்பானுங்க சில பேர், இந்த பிஆர் கும்பல். என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, இதெல்லாம் பண்ணிருக்கலாம், பட் அந்த கஷ்டத்துல கூட அவங்க அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடினாங்க பாருங்க, அதுதான் பார்வதி அப்படின்னு. இது தேவையா உங்களுக்கு? நீங்க பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. ஏங்க எங்க ஓட்டாங்க அவங்க? ஓ மை காட், நான் தப்பா ஒன்றும் சொல்லியே. ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. இல்ல இது ஒண்ணும் இல்லைங்க. அது பார்வதி சொல்றாங்க பாத்தீங்களா, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணைன்றதுதான். அதுதான் சாக்ஸ் சரியில்லை. இல்ல, நீங்க பார்வதியோட ஃபேன் ஆயிட்டீங்க போல. அது மஞ்சரி சொன்னது. மஞ்சரி 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 மன்னிச்சிருங்க. எனக்கு எனக்கு அது வர ஒரு வருத்தங்க. நான் மஞ்சரி, ஜாக்கு அவங்கள மாதிரி லைக் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ பார்த்துட்டு இந்த கும்பலை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு எனக்கு. இன்னைக்கு மஞ்சரி ஒரு டயலாக் இன்னைக்கு மஞ்சரி நிறைய டயலாக் சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு டிவி சேஞ்ச் பண்ற கான்செப்டையும் நாங்க கொடுத்துட்டு அதுல என்ன நடிக்கணும்ன்றதையும் நாங்க தான் கொடுக்கணுமா? உள்ள வந்துட்டு எவ்வளவு விஷயம் இவங்க சொன்னாங்க, அதுல ஒண்ணு கூட நீங்க பண்ணலையேடா அப்படின்றது. அகிலன் பேசுங்க. இல்ல சாந்தினி அதுக்கு முன்னாடி பேசல, கார்த்திக் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பேசல. இதனாலதான் நான் வந்து உங்க 2 பேரை அததான் இப்ப சொல்றேன், குறுக்க வந்தல. கரெக்டா தான் பண்ணாங்க அலன் ப்ரோ. தேங்க்ஸ். அகிலன், இஸ் இட் ஓகே? நான் பேசி முடிச்சிடுறேன். ஐ வில் நாட் டேக் 5 minutes. ஓகே. நான் இன்னைக்கு மத்தியான ஸ்பேஸ்லயும் நான் இதான் பேசினேன். இப்போ பாருங்க, நம்ம பாரூட்லேருந்து திவாகர்கிட்ட போனோம், மறுபடியும் பாரூட்டே வந்துட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் அவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி பவர். ஏன்னா அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் என்ன பண்ணாங்க, 2 பேரும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இங்க கெமி கிடைச்சாங்க, கெமியும் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க, எஃப்ஜே கிடைச்சாங்க. ஆனா மாத்திக்கிட்டே இருந்தாங்க டார்கெட்டை. யாரு? பாரு.
ஆனா நம்ம திவாகர் வந்து யாரு நமக்கு வருவாங்க, விழுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாரு. ஸோ இவங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணாங்க. இவரு ட்ரிகர் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாரு. நேத்து நைட்டு விக்கல்ஸ் வந்து இவர்கிட்ட திவ்யா கிட்ட சொல்றாரு. எனக்கே வந்து எனக்கும் திவாகருக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் அவர் கூட பேசாம நான் அவர ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னத அந்த பாயிண்ட்ட இவங்க புடிச்சுக்கிட்டாங்க பாரு. இத கேட்டுக்கிட்டு வந்து திரும்ப திரும்ப திவ்யா கிட்ட கேட்டாங்க. அந்த ட்வீட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த போஸ்ட் இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, திவ்யா சொல்லுனா, திவ்யாவ வச்சு நம்ம அத அடுத்த நாள் நாளைக்கு ஏதாவதுல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அத 3 நாள் பேசாம இருந்தேன். ஒதுக்கி வச்சேன்னு சொன்னாங்களே, அது என்ன அப்படின்னு. மகேஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல, அவங்கள ஒதுக்கி வச்சிரணும், யாரும் பேசக்கூடாதுன்னு. அப்படி பண்ண முடியாதுல்ல ப்ரோ, இது கேம் இல்ல. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, இஷ்யூவ டைவர்ட் பண்ணி ஆகணும். அதுதான் அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது. அந்த கேம் பிளான் அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு பண்ண பிராங்க்ல அந்த விஷயத்துல எஃப்ஜே இப்போ நோட் பண்ணீங்களா ப்ரோ? சாரிக்கா, எஃப்ஜே நோட் பண்ணீங்களா? ஆ ஒதுங்கிட்டான் அது கரெக்ட். மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா, கெமியும் எஃப்ஜே என்ன ஒதுங்கிட்டா. பண்ணானா, போய் கெமி ஜஸ்டிஃபை கொடுத்ததுதான் சூப்பர் ட்ரீட்மெண்ட் சாந்தினி. கரெக்ட். கெமி பாத்தீங்களா, அவ வந்து அந்த இடத்துல தோசை ஊத்திக்கிட்டே இருப்பா. இவ என்னென்னவோ ட்ரிகர் பண்ணுவா. காதுலயே வாங்காத மாதிரி அந்த சிரிச்சு பேசிட்டு இருப்பா. கரெக்ட். இவளுக்கு வந்து பேர்ன் ஆயிட்டே இருக்கும், வயிறு பேர்ன் ஆயிட்டே இருக்கும். ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பா 10 தடவை. அவ கண்டுக்கவே மாட்டா. நீ என்ன வேணா சொல்லிக்கடி, நான் உனக்கு உன் சைடு திரும்பினா தானே பிரச்சனைன்னு அவ்வளவு சூப்பரா அவாய்ட் பண்ணுவா. என்ன கேட்டா இப்ப இருக்காங்க இல்லையா திவ்யா, அவங்க சேம் இதே மெத்தட ஃபாலோ அதேதான். பண்ணணும். அதுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பண்றாங்கல்ல, பண்ணும்போது இவங்க ட்ரிகர் ஆறாங்களா, என்ன பண்றாங்க, அவங்க பார்வதி என்ன பண்றாங்க, ஓகே இன்னைக்கு கெமியோட கோட்டா முடிஞ்சது, அடுத்த ஆளுக்கு போயிருமோன்னு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த ஆள புடிப்போம் அப்படின்னு. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா 2 விஷயம். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்றோம். நான் வந்து நீங்க இத சொன்னீங்க, நான் போய் இத ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு தானே நேத்து நைட்டு நம்ம இவரு தர்பி சொன்னாரு. ஸோ அதனால அவங்க 2 பேரும் நீங்க சொன்ன மாரி அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. கிரிட்டிசிசமும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரெஜிஸ்டர் பதிவு பண்றது, நீ இத பதிவு பண்ணிரு, அத பதிவு பண்ணிரு, நான் இத பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் 2 பேரும் ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க. டோன் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. நேத்து நைட்டு ஐ மீன் தூக்கம் வரலன்னு நான் லைவ்ல பார்க்கும்போது இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறதுல, அவ்ளோ வன்மத்த கக்குறாங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப டார்கெட் பண்ணியாகணும். 2 பேரையும் தூக்கிரணும் எப்படியாவது. அவங்கலாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. அவங்கள எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு தான் பேசுறாங்க. திவ்யா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவங்க பேசுறாங்கன்னா, அவங்கள கேம்ல கொண்டு வரதுக்கு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, இதெல்லாம் பண்ணி நார்மலைஸ் பண்ணாதீங்க. அவங்க கத்த தான் செய்வாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. கனி கிட்ட போய் அவங்க பேசுறாங்க. கனி, சாண்ட்ரா எல்லாரும் கண்டுபிடிச்சுட்டாங்க. இவ என்ன பண்றான்னா, பகலெல்லாம் சண்ட போட்டு, நைட் வந்து உட்காந்து எல்லார்கிட்டயும் சாரி, நான் இப்படி பண்ணல, நான் உங்கள ட்ரிகர் பண்ணேன்னு நெனைக்கல, இதெல்லாம் ஒரு கேம் தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, வெளியில வந்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதே ஆரம்பிக்கிறத ஆக்சுவலா இவங்க ட்ராப்ல தான் மாட்டுனாங்க 2 பேரும். சாண்ட்ராவும், திவ்யாவும். அடுத்த நாள் ரியலைஸ் பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் திரும்பவும் அவங்க ட்ரிகர் பண்ண உடனே அந்த டாபிக்கே பாருங்க. ஆக்சுவலா அ நடந்தது பிராங்க்கு. சண்டைய பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தவங்க. அப்படியே பாரு வந்து, "ஐய்யய்யோ! நான் இல்லாம போயிட்டேனே! இல்லாத டைம்ல இதெல்லாம் நடந்துருச்சுன்னு" அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. பட் அட் த சேம் டைம் அவ்ளோ நேரம் கேமரால அவங்க வரலையே அப்படிங்கிறதும் ரியலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்து உடனே, நம்ம எப்படியாவது இங்க வந்து கேப்டன ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட மூட் ஸ்விங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. திவ்யாவோட மூட் ஸ்விங்க யூஸ் பண்ணிக்கிட்டு, இதான் சான்ஸ் அவள ட்ரிகர் பண்ணா இன்னும் அவ பேச ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து என்ன சொல்றது? நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறோம். பாரு இப்படி பண்றா, பாரு இப்படி பண்றா, டெய்லி அதையே பேசுறோமே. ஏன்னா வந்து நம்மளுக்கு அவ்ளோ அந்த நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல செட்டைட்டிம்பாங்கல்ல, அந்த சாப்பிட்டு ஓவர் சாப்பாடு நம்மளுக்கு குடுக்குறாங்கல்ல, அது மாரி திணிக்கிறாங்க நமக்கு. இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்கன்னு. அது சேனலோட அவங்களோட ஐடியா தான் அது. நான் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்க தான் மெயின் குறையே நம்மளுக்கு இங்க. அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணி நம்மளுக்கு திணிச்சு, திணிச்சு நம்மளுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டிய பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே பாரு என்ன பண்றாங்க? காலைல 8:30 மணிக்கு அவங்க குளிக்க போன உடனே இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா டைவர்ட் ஆகட்டும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அங்க தான் வந்து என்ன சொல்றது? அவ்வளோதான் என்னோட பாயிண்ட் இன்னைக்கிக்கு. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. திவ்யா மேல இது எனக்கு கொஞ்சம் ஹோப் இருந்தது. பட் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. பட் லெட்ஸ் சி. 10 இல்ல, பேச இல்ல சும்மா மாட்டேன்றீங்க. சொன்னேன். இல்ல, இல்ல இனிமேட்டு நான் நான் பேசவே போறதில்ல. இல்ல, இல்ல ஆலன் ப்ரோ ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணனால அந்த டைம்ல நான் ஆலன் நீங்க ஹோஸ்ட் மாதிரி பிக்கப் பண்ணுங்க ஆலன் கொஞ்சம். நீங்க ஹோஸ்ட் பேசாதீங்க. அவனை பேச விடண்டா, ஏதாவது கேட்க விடண்டா. ஆனா எனக்கு என்ன தெரியுமா கவலை? எல்லாத்தையுமே கார்த்தி பேசுறதுக்கு முன்னாடி தான் நீங்கலாம் பண்றீங்க. ஸ்பேஸ் முடியிற டைம்ல கார்த்தி அழுவாரு. அது கார்த்தி வந்து அவரு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு ஏற்கனவே.
இப்ப எல்லாரையும் வெளில கொண்டு வரணும் இல்லையா ஒன்னொன்னா. சாந்தினி அடிக்கடி வந்து பேசுங்க. நான் சூப்பரா கண்டிப்பா இருந்துச்சு பேசுறேன். நீங்க கண்டிப்பா பேசுறது. பேசுறேன் ஆலன். தேங்க்ஸ் அ லாட் ஆக்சுவலா. நானும் தாத்தா கிட்ட கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா சரி ஓகே. இன்னொரு தடவ கொஞ்சம் ட்ரை அவர் பண்ணி கால் பார்க்குறேன். வந்திருக்கும். பேச ம். ஆரம்பிச்சுன்னா அவருக்கு நிறைய கால் வரும். ஓகே ஆலன். ஷூர். தேங்க் யூ ப்ரோ. பை. பை. அடுத்து கார்த்தி, ஒபிட்டோ, அகிலன், ரேணு. கார்த்தி என்ன இந்த மைக் ஆன் பண்ணி விடணுமா? நான் தானா? ஓகே ஓகே. இல்ல அகிலன் ப்ரோ வெயிட் பண்ணாருன்னு நினைச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அந்த ஆர்டர்ல அதனால வெயிட் பண்ணேன். ஓகே சரி. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள முடிப்பேன்னு சொல்லுவேன். ஆனா கொஞ்சம் டைம் ஆக்கிடுவேன். மன்னிச்சோ. நீங்க சொன்னதுல கொஞ்சம் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பேசுறேன். எனிவே ஆலன் ஐயா, ஆலன் ப்ரோ வணக்கம். சக்தி, பங்கு, ரேணு சகோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். மதனு ஹாய் ஹாய் டார்லிங் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன். எனக்கு வந்து நீங்க சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் எதை பத்தி பேசலாம்னு தோணுச்சுன்னா, அந்த பிராங்கை பத்தி பேசலாம்னு தோணுச்சு. ஸோ அந்த பிராங்க்னு நடந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். லைவ்ல பார்க்கறவங்களுக்கு தெரியும் இதான் பிராங்க் பண்ணாங்கன்னு சொல்லி. அந்த பிராங்க்ல நான் ஒரு சில விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹோல்சமா தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத். கானா வினோத்துக்கு வந்து அது பிராங்க் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த சாண்ட்ரா அழுதது ஓகே, எனக்கு அது வந்து மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இவர் கானா வினோத் பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்து வச்சது இருக்கட்டும், 2 பேருக்குமே பொதுவாக ஒன்று பேசினது இருக்கட்டும், பிரஜனை பத்தி எடுத்து பேசினது ஒன்று இருக்கட்டும், அது மேபி அந்த 3 பேரும் பண்ணது வந்து இது வந்து நான் கேம்னு தான் பாக்குறேன். அந்த கேம்ல அவங்க பண்ணது கரெக்ட் அப்படின்னாலும் அது பொதுவா பார்க்கும்போது சா இப்படி ஒண்ணு பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வந்து இவரோட கானா வினோத்தோட கெஷர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேய் நீ எனக்கு தம்பி, அவன் எனக்கு ஃப்ரெண்டு, உங்க 2 பேருமே நான் போகக்கூடாதுன்னு தான் நினைப்பேன்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த கன்ஃபெஷன் ரூம்க்கு அவன் போகும்போது டேய் வேணாண்டா அது அவன் லைஃப்டான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி பிரவீனோட கையை பிடிச்சிருத்ததா இருக்கட்டும், இந்தாண்ட பக்கம் படுத்திருக்க கமருதீனை பார்த்து எல்லாமே ஓகேடா, நீ ஏறிட்டு வந்தா அவனே ஏறிட்டு வந்தா, நீ எப்படிடா கையை விட்ட அப்படின்னு சொல்லி அந்த பல்ல முறுக்கிட்டு பேசின விஷயமா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப உண்மையா தெரிஞ்சது. அந்த விஷயத்துல பொறுத்தவரை எனக்கு கானா வினோத் ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து அதுல இன்னொரு விஷயம் நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கார்டு எடுக்கிற விஷயம். இது கண்டிப்பா ரெட் கார்டு தான் அப்படின்னு அமித் சொன்ன விஷயத்த கொண்டு வந்து திவ்யா வந்து தனியா ஒரு வார்த்தை சொல்றாங்க. ரெட் கார்டு கொடுப்பாங்களா? அது எப்படி? ஏன் அப்படி ரெட் கார்டு கொடுக்கணும்? எல்லாத்துக்குமே தானே கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா? இது பிராங்க்னு தெரிஞ்சு அவங்க பேசுறாங்கிறது வேற, அது தெரியாம பேசுறது வேற. ஆனா பொதுவாவே அந்த இடத்துல திவ்யா பேசுனது என்னடா அது, இவங்க என்ன சம்பந்தமே இல்லாம கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி, ஏமா அது என்ன கணக்கு அது? நான் ஆக்சுவலா இங்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தது என்னன்னா, அவ்வளவுதான் திவ்யா வந்துட்டாங்கன்னா கமருதீன் பிளாஸ்ட், கமருதீனை விட்டு கிழிக்க போறாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலா திவ்யா வந்த போது அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களோட பேர்ல இருக்கிற கரையை தொடச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன கரைனா, கமருதீன் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபில ஒண்ணு சொல்லுவார் இல்லையா, நான் வந்து ஒரு பொண்ணை வந்து இதுல வந்து நான் ஒரு பொண்ணுக்கு எனக்கு லவ் ஆச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணு நான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட நேம வந்து ஒயிட், நான் வந்து அப்படி கிடையாதுங்க, எனக்கும் இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இருந்துச்சு. இதே விஷயத்த தான் மேடம் வந்து இந்த விஷயத்துலயும் சொன்னாங்க. சுபி மேட்டர்லயுமே வந்து ஏய் நீ மேனிப்புலேட் ஆயிட்டடா, உன்னை வந்து ஒருத்தங்க மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. என்ன எப்படி மேடம் மேனிப்புலேட் ஆனதுனாலதான் கமருதீன் வந்து ஆமா ஆமா பாரு, பாரு அந்த பொண்ணு வந்து மீனாவை பொண்ணா, ஆனா வந்து இது ஸ்ட்ரைட்னிங் பண்ணிப்பாங்களாம், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிப்பாங்களாம். டேய் என்னடா இதெல்லாம் வந்து பாரு மேனிப்புலேட் பண்ணதுனால கமருதீன் பேசுனதா? இப்ப அவன் மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது, அவனுக்கு அழுக்கே கிடையாது, அவன் மேனிப்புலேட் பண்ணதுனால நான் ஒரு வார்த்தை சொன்னது இப்படின்னு இருந்துச்சு ஒண்ணு. அதை கூட நான் ஓரளவுக்கு விட்டேன். ஏன்னா மேபி அவங்க வந்து ஃபுல்லா அந்த விஷயத்த பாத்துருக்க மாட்டேன், ஏன்னா 1 எபிசோட்ல வந்திருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்ப நீங்க உள்ள போயிட்டீங்கல்ல, உள்ள வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசின விஷயம் நம்ம பார்த்திருப்போம். ஏய் நம்ம வெளியே பார்த்தவங்க விட பாரு வந்து என்ன இவ்வளவு ஒரு மாதிரி வைல்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. அப்படிங்கும் போது உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா. அப்படிங்கும் போது கமருதீன் அந்த ஒரு விஷயம் பண்ணதை வந்து இது எப்படி நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்க, அப்ப பண்றவங்க எல்லாத்துக்கும் ரெட் கார்டு கொடுத்தீங்களா அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்க. இந்த விஷயம் பிராங்க்ங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா இது உண்மையாலுமே நடந்த விஷயமா இருந்தா கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா வேணாமா? அப்ப நம்ம என்ன மாதிரி பேசியிருக்கணும், எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டே மேடம் வந்து ஒரு மாதிரி மாத்தி பேசினாங்க. அடுத்தது நம்ம இதுவரையும் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப நீங்க பேசுனதை வச்சு நான் சொல்றேன். ஒரு சகோ வந்து ஒண்ணு பேசினாங்க, சாண்ட்ரா வந்து வாட்டர் மிலானை வச்சு கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி பேசின விஷயத்த வச்சு வாட்டர் மிலான் இழுத்தாரு. சாண்ட்ரா வந்து அங்கேயே கூப்பிட்டு வச்சு வாட்டர் மிலான் வச்சு பேசிட்டாங்க, ஆனா கனி வந்து ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. கனி கூட ஓடினாங்க ஆனா அவங்க ஓடலன்னு சொன்னாங்க. ஆனா அங்க நடந்தது அது கிடையாது. சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் முன்னாடி வச்சு, அதாவது முந்தானேத்தி நைட்டு சாண்ட்ரா பேசின விஷயத்த நம்ம தர்பீஸ் வந்து அடுத்த நாள் வந்து நாமினேஷன்லயோ ஏதோ அவங்கள பத்தி அந்த உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியாங்கிற விஷயத்த வச்சு பேசின விஷயம்.
அந்த விஷயத்துக்கு சாண்ட்ரா அப்ப பேசல. அப்ப பேசாம நைட்டு வாட்டர்மெலனை தனியா கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. ஆனா கனி, எனக்கு இதுல கனி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா தான் தெரியுறாங்க. கனிய வந்து சார் இந்த மாதிரி நீங்க பண்றது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொன்ன விஷயத்த இவன் தர்பீஸ் வந்து சம்பந்தமே இல்லாம அக்கா தம்பி உறவை வந்து ஒண்ணு மாதிரி ஒரு பேசுறான். பேசின உடனே இவங்க பேசதான் போனாங்க. எல்லாருமே கேமையான்னு கத்துன உடனே இவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆமா, அழுக வந்துச்சு, அது எமோஷன். ஆனா அவங்க அழுது கத்தி கூச்சல் போட்டோ இல்ல கண்டராவியம் பண்ணியோ ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களோடது. அவங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா கனி அப்படி பிஹேவே பண்ணல. உள்ள போனாங்க, நான் வரட்டுமான்னு எல்லாம் கேட்கும்போது ஒண்ணுமே இல்லை, நான் சரியாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவங்க சொன்ன வார்த்தை, இந்த விஷயம் இது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற பர்சனல், இதை பத்தி முடிவெடுக்க வேண்டியது நானு, இதை நான் பாத்துக்குவேன்னு சொல்லி பேசினாங்க. அது அப்பவே நடந்தது. தள்ளி கிள்ளி அப்படிலாம் தள்ளி நடக்கல. ஆனா சாண்ட்ராவோட விஷயத்துல சாண்ட்ரா வந்து அதுக்கப்புறம் நைட்டு கூப்பிட்டு வாட்டர்மெலன் வச்சு பேசினாங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா பேசினதோ இதோ தப்புன்னு சொல்லல. ஆனா சாண்ட்ராவையும் கனியும் வச்சு ஒப்பிட்டு பேசினது இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அது கரெக்ட் இல்ல அப்படிங்கிற இல்ல மாதிரி இல்ல தோணுச்சு. ஒப்பிட்டு பேசல. 2 பேரையுமே வந்து அவன் வந்து கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்ணான்னு சொன்னேன். நானும் கனி அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் சார் ப்ரோ பேசினேன். எனக்கு அவங்க அவங்கள ஒரு பொண்ணை வந்து நீங்க எந்த இடத்துல டவுன் பண்ணுவீங்க? அவங்களோட கேரக்டர் பத்தி பேசினா டவுன் ஆயிடுவாங்கன்னு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அதை தான் நான் சொன்னேன். அவங்களை எதிர்த்து பேசின அந்த 2 பேர் தான், ஓகேங்களா? மத்தவங்கள இது பண்ணல. இவங்களும் அவங்கள மட்டும் தான் எதிர்த்து பேசினாங்க. எதிர்த்து பேசினவங்க 2 பேர்த்தையுமே அவங்களோட கேரக்டர் பத்தி தான் பேசினா. அதை தான் நான் சொன்னேன். சாரி இல்ல நீங்க சொன்னது எல்லாமே புரிஞ்சிருச்சு. இங்கேயுமே நீங்கள் நானும் ஒரே ஸ்டாண்டு தான். நம்ம 2 பேருமே அடிக்கிறது நம்ம தர்பீஸை தான். ஆனா இது கனியா சாண்ட்ராவான்னு பார்க்கும்போது ஒரு வார்த்தை நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வந்து அப்படிதான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல வச்சு கேட்டாங்க, கனி கூட ஓடிட்டாங்க, ஆனா சாண்ட்ரா கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு term ஓடல, அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். ஏன்னா போயிட்டாங்க. அவங்களால சரி, அதை ஓகே, வந்து ஹேண்டில் பண்ண ஓடிட்டாங்க. முடியல. ஏன்னா அது ஒரு டக்குன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஓகே, தம்பி மாதிரி பழகுற பையனை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு சொன்னது வெறும் பேட் கேரக்டர் மட்டும் தான் சொன்னாங்க. இவங்களுக்கு சொன்னது எக்ஸாம்பிளோட சொல்லிட்டாங்க. அதை வந்து இல்ல, அவங்கள ரொம்பவும் ஹர்ட் ஆக்கிடுச்சு டைரக்டா. ஓகே, ஓகே. அதான் இப்ப என்ன ஒரு சொல்றேன்னா, கேள்வி கார்த்திக், ஒரு கேள்வி. நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு உடன்பாடு இருக்குன்னு எடுத்துக்கோங்க, சரியா? ஆனா இந்த கேள்வி நான் ஒரு ரீசனுக்காக கேட்கறேன். கானா வினோத் வந்து உனக்கும் கார்டு கொடுக்கூடாது, இவருக்கும் கார்டு கொடுக்க கூடாது, ஏன்னா நீ என் தம்பி, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்டதை வந்து பெருசா சொன்னீங்க இல்லையா? நான் கானா வினோத்தோட கெஷர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். அதுதான் அது வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து வருதுன்றது நீங்க எடுத்துக்கிறீங்க, அப்படி வருதுன்னு சொல்லிட்டு. திவ்யா வந்து அதை எப்படி ரெட் கார்டு கொடுப்பாங்க? கொடுத்தா எல்லாருக்கும் தானே கொடுக்கணும்னு சொன்னது, அதையே நல்லா எடுத்துக்கல நீங்க. யாருக்கும் நடந்த பிரச்சனையா அது? இப்போ 2 பேத்துக்கும் பொதுவா திவ்யா பேசல. அந்த இடத்துல திவ்யா வந்து கமருதீன் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படி சொல்றது இடம் எடுத்துக்கிட்டு அவரை பிடிச்சி அக்ரெசிவா தள்ளி ப்ரெஷர் பண்ணி அந்த ஒரு ஓரமா தள்ளி போயிட்டு தான் அதெல்லாம் பேசின மாதிரி இருந்துச்சு. அங்க நடக்கலையா அது? அது அப்படி நடக்கல. தனியா போயிட்டு இருந்தாங்க. தனியா போயிட்டு திவ்யா இன்னும் 2 பேர் தனியா நின்னுட்டு இருந்தாங்க. நின்னுகிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து அமித் வந்து ரெட் கார்டு, இது வந்து 1 ஹவர்ல கூட அவ்வளவு கிளியரா காட்டல, 24% கிளியராவே வந்துச்சு. அந்த இடத்துல என்ன பேசினாங்கன்னா, ரெட் கார்டு கொடுக்குறாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை எப்படி ரெட் கார்டு கொடுப்பாங்க? தனியா பேசினாங்க. கமருதீன் இருக்கும் போது இல்ல. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கீங்க. எனக்கு அது ஐயா, நான் இப்ப மறக்க போறேன். இருங்க நீங்க சொன்னதெல்லாம் நான் ஞாபகம் வச்சு பேசுறதே பெரிய விஷயம். ஐயா, சொல்லுங்க. அந்த வீட்டுல யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு சொன்னது யாரெல்லாம் சொல்லுங்க எனக்கு இன்னைக்கு மட்டுமே. அமித், வியன்னா. இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிருங்க. வியன்னா சொன்னாங்க. வியன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே, 2 ரெட் கார்டுன்னு சொன்னாங்க. 1 இல்ல 2 ரெட் கார்டு. ஐயா இல்ல நான் அப்படி சொல்லல. நான் ரெட் கார்டு கொடுக்கறத பத்தி தப்பு சொல்லலையா. இது திவ்யா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல, அது எப்படி ரெட் கார்டு கொடுப்பாங்க? எல்லாருமே தான் இங்க தப்பு பண்றாங்க. எனக்கு அது புரியுது. இவங்க 2 பேர் தான் ரெட் கார்டுன்னே பேசியிருப்பாங்க. யாரா அமித்தும் வியன்னாவும், சரியா? அவங்க 2 பேர் தான் ரெட் கார்டுன்னு பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க கேப்டன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்க இது நான் பார்த்த பார்வை, சரியா? அவங்க கேப்டன் அப்படின்ற இடத்துல எல்லாருக்கும் சமமா நிக்கணும்ன்றத மனசுல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. எனக்கு அப்படின்னு பார்த்தா விக்ரம் வந்து சாரியா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். விக்ரமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாரம் இப்ப இது பண்றானா அடுத்த வாரம் கொலை பண்ணுவானா?
அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசினாங்க. இது நிறைய பேர் பேசினதுதான். ரெட் கார்டுங்கிற டேர்ம் மட்டும் தான் வரல. திவ்யாவுமே ரெட் கார்டுங்கிற டேர்ம் வரல. ரெட் கார்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதுக்கு அமருதீனுக்காக அவங்க எடுத்த ஸ்டாண்ட் தான். இல்ல எனக்கு வந்து திவ்யா சொன்னதுல ஒரே ஒரு உடன்பாடு தான். ரெட் கார்டுன்றது கண்டிப்பா கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காவது கொடுத்து வெளில அனுப்பணும். இன்னைக்கு எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து அந்த ஐயா திவ்யா சொன்னது இந்த மேட்டர் இல்லையா, பழைய மேட்டர் சொன்னாங்க. இந்த விஷயத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னா எவ்வளவோ பேர் என்னென்னமோ பண்ணாங்க, அதுக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடந்தது சொல்லல. அததான் சொல்றேன். அந்த அந்த கருத்து உங்க கூட ஒப்பிடலையான்னு கேக்குறேன் நான். புரியலையா? புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எனக்கு வந்து பழைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே எப்பயோ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். பார்வதிக்கு, திவாகருக்கு, கமருதீனுக்கு, எஃப்ஜேக்கு, இவங்க எல்லாருக்குமே எப்பயோ ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சிருக்கணும். சரியா, உங்களோட பாயிண்ட்லயே நான் வரேன். இப்போ இந்த இடத்துல கமருதீனை விட்டுருவோம். பார்வதி இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, திவ்யாவோட ஸ்டாண்டு ஏன்பா எவ்வளவோ வேலை பண்ணாங்க, அவங்க எல்லாம் ரெட் கார்டு கொடுக்காம பார்வதிக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கறது எப்படி சரின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நீங்கன்னா அது அவ்வளவுதான். இது அக்ரிட் புரியல இல்லையா? இப்ப இந்த இடத்துக்கிட்ட கமருதீனை விட்டுருவோம். திவ்யா இது பார்வதி அந்த இடத்துல வச்சுக்குவோம். பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். இப்ப பண்ணது பெரிய தப்பு. இந்த மாதிரி ஆக்சுவலா அடிக்கிறது தப்பியா, வயலன்ஸ் தப்பு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யும் போது இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒருத்தவங்க வந்து ரெட் கார்டுங்கிற விஷயத்த பத்தி பேசின உடனே திவ்யா வந்து அது எப்படி எவ்வளவோ பேர் என்னென்னமோ பண்ணிருக்காங்க, பார்வதி செஞ்சதுனால இப்ப ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப பார்வதி தூக்குறீங்க அந்த இடத்துல துஷார வச்சுட்டு பாருங்களேன். ஐயா நான் இங்க பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? எனக்கு நீங்க சொல்றது புரியுதியா? பார்வதி மேல இருக்கிற வன்மத்தினால அவங்க அப்படி சொல்லிருக்க மாட்டாங்கன்றதா உங்களோட கோர். சரியா? நான் என்ன சொல்றேன், இல்லையா இதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்ல, உன்னை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாங்க கமருதீன், பார்வதி வந்து உன்னை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, நீ யோகியம் தான் சொன்னாங்கல்ல, அதுவே தப்பு தானே அந்த ஸ்டாண்டு? ஐயோ அது தப்புதான், அதுலதான் டவுட்டே கிடையாது. அதெல்லாம் 100% தப்புதான். ஐயா அப்ப இதுவும் ஐயா இது பேசிக்கானதுயா. ஒருத்தனை அடிச்சுட்டா இதுதான் நடந்துச்சு அப்படின்னா நீ 2 பேத்த 3 பேத்த கூட ரெட் கார்டு கொடுத்து அனுப்பு. இது ஐயா அவங்களுக்கு ஏன்னா இது பிராங்க்னு தெரியாது, நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு 3 பேருக்கு தெரியும். அவங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து தலன்னு கூட வச்சுங்களேன் அந்த இடத்துக்கிட்ட அவங்க மேல இல்ல. பட் எப்படி சொல்றது, இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது எப்படி ஆயிடுதுன்னா, இப்ப நான் உங்களை கேட்டேன்ல, இது மட்டும் ஏன் வந்து ஏத்துக்கிட்டீங்க, இது மட்டும் ஏன் ஏத்துக்கிறீங்க, அந்த ஒரு எதுக்கு, அந்த ரீசன் எதுக்குன்றது தெரியாது கிளியரா. அதனாலதான் நான் நோண்டேன் உங்களை. ஓகே, ஆனா எனக்கு புரியல. பட் ஓகே, என்கிட்ட பதில் வந்துருச்சாயா? ஓகே, அப்போ சக்தி சகோ இதை பத்தி ஏதாவது சொல்லணுமா? இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் தான் முடிச்சிருவேன். நீங்க சொல்லிட்டு முடிச்சீங்கன்னா கூட நான் அதை முடிச்சிடறேன். என்ன இல்லன்ட்டாங்க. ஓகே சரி, அதான் இந்த இடத்துக்கிட்ட இது நடந்துச்சு. அதுக்கப்புறமேல அந்த டான்ஸ்னு ஒரு இது நடந்துச்சு இல்லையா, பாருவோடது. இந்த பாருவோட விஷயத்துல அந்த டான்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, பாரு வந்து இந்த வாட்டி வந்து 1008 பிரச்சனை பண்ணாங்கல்ல, மேடம் வந்து இதே வேலையை தான் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து நீங்க சொல்றத ஒரு பிஓவியை தாண்டி நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று சொல்றேன், வாண்டேஜ் பாயிண்ட் மாதிரி. இதுக்கு முன்னாடி அந்த யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, இப்பவுமே அவங்க வந்து இதே மாதிரி வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இவங்க ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது பாரு வந்து நானும் வருவேன்னு சொல்லும் போது, பாரு நீ ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. சொல்லும் போது இதே கானா வினோத்துக்கிட்ட பாட்டு பாட சொல்லி இதே பாட்டு, இது ஆக்சுவலா ஆல்ரெடி இவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்ததுதான். இந்த பாட்டுக்கு மேடம் வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து பாரு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காஸ்டியூம் போட்டுக்கிட்டு எது அந்த பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அந்த காஸ்டியூம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டான்ஸ் வந்து என்னால பண்ண முடியாது, அது வந்து கரெக்டா இருக்காது, இதுக்கும் ஆப்ட் ஆகல, பரதநாட்டியம் காஸ்டியூம் போட்டுட்டு தான் என்னால ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துக்கிட்ட இங்க வரும்போது அவங்களுக்கு வந்து சரி ஓகே இப்ப நம்ம அதை பண்ணுனா வெளியே தெரியும் தோணுச்சா இல்ல என்ன தோணுச்சுன்னு தெரியல. இப்போ அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் பரதநாட்டியத்துக்கு அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் வந்து பாரு வந்து நான் பரதநாட்டியத்துல நாட்டிய பேரொழி என்ன சொன்னாலும் சரி அது கூட நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு நல்லா தான் ஆடுறாங்க, ரொம்பலாம் ஏன்னா அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட போன தடவை ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பாரு, இந்த தடவை அப்படியே ஸ்டாண்ட் வந்து மாத்தி வச்சாங்க. அதையும் தாண்டி அடுத்த ஒரு ஸ்டெப் போறேன். இந்த வாட்டி அமித் அப்படிங்கிறவரு பாட்டு பாடுறதுக்கு இன்னொருத்தர் கூட வந்துட்டாரு. அதுவும் இல்லாம அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு தான். அதை 2 பேரும் சேர்ந்து எப்படி பாடுவாங்கன்னு தெரியல. சூப்பர் சிங்கர்லயே அதை ஒருத்தங்க தனியா பாடுறதே வந்து 1008 குறை கட்டு பிடிச்சி ஏன்டா இந்த இடத்துல விட்டு அந்த இடத்துல விடுறேன்னு சொல்லி பாடுற பாட்டு அது. அதை 2 பேர் சேர்ந்து கண்டிப்பா பாட முடியாது. இதுல கானா வினோத் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்ட பாட்டை இப்ப அமித் வந்து ஆஹா சூப்பர் பாட்டாச்சே நானும் பாடுவேன்னு சொல்லி பாட போனாங்க. அது வந்து அங்கங்க மிஸ் கால்குலேட் ஆச்சு, எல்லாமே ஓகே. இப்ப பாரு அடுத்த என்ன சொல்லிட்டாங்க, புதுசா இப்ப அமித் வந்து சரி அமித் வந்து நமக்கு செட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு திவாகர் அண்ணன் ஒழுங்காவே பாடல வேஸ்ட்,
அப்படின்னு சொல்லி இப்ப வந்து இந்தாண்ட சைடு வந்து அமித் கூட வந்து ஒன்னு சேர்ந்துக்கிட்டு கரெக்டா அவங்களுக்கு எது தேவையோ அதுக்கேத்த மாதிரி மாத்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு ரெண்டு. அடுத்தது வந்து தீபக், மஞ்சரி, பிரியங்கா எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மஞ்சரி வந்து சூப்பராகவே நிறைய இடத்துல சொல்லுன்னு அடிச்சிட்டாங்க. தீபக்கும் சொல்லி சொன்னதும் சரி, நிறைய விஷயங்களுமே செமையா இருந்துச்சு. பிரியங்காவை பொறுத்தவரையும் எனக்கு வந்து பர்சனலா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது மீதி இருக்கிற 2 பேர் கூட அங்கங்க பிடிச்சி டக்கு டக்குன்னு நேருக்கு நேரா அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஆனா பிரியங்கா வந்து ஒரு மாதிரி காமிக்கலா எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் பாசிட்டிவாவே என்னென்ன சொல்லணுமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுல எனக்கு பிரியங்கா சொன்னதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபிக்ஷாவோட விஷயத்துல கூப்பிட்டு விக்ரம் நீங்க தானே இதை டைரக்ட் பண்ணது, ஏங்க என்னங்கன்னு சொல்லி அந்த ஜூஸ் டாஸ்க்ல பேச சொன்னது அது ரொம்ப தப்பு, அதை நான் லைக் பண்ணலன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்டயுமே கூப்பிட்டு அந்த விஷயத்த சொன்னது எனக்கு அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு இதெல்லாமே இதுதான் ஓவரால் கன்க்ளூஷன். இதையும் தாண்டி நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, திவ்யா வந்து நேத்தி பேசினதை நான் அப்பதான் சொன்னேன். ஓகே என்ன இருந்தாலும் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தா கனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கெமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெமி எனக்கு பிடிக்கும்னா கெமி பண்ற பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் இல்லாம கானா வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இந்த இடத்துக்கிட்ட வந்து கனிக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சோ எனக்கு பொறுத்தவரையும் இப்பவுமே சொல்றேன், லீடர்ஷிப்ல அந்த தலையா இருந்ததுல கனியோட லீடர்ஷிப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கனியோட ஆட்டிடியூட் வந்து என்னதான் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேசினாலும் சரி, அவங்க வந்து கனி வந்து ரொம்ப பேசாலும் துமுறு காட்டாம கோவத்தை காட்டாம என்ன விஷயத்த செய்யணுமோ என்ன விஷயத்த சொல்லணுமோ அதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. திவ்யா அந்த அளவுக்கு பண்ணாம அதையும் தாண்டி போன மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட் அது வந்து நான் தப்பெல்லாம் சொல்லல. அது வந்து இப்ப திவ்யா வந்து ரூடா இருக்காங்க 1008 விஷயம் சொன்னாலும் என்ன பொறுத்தவரையும் திவ்யா வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் கனிக்கும் திவ்யாவுக்கும் கம்பேர் பண்ணும் போது கனி வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாவே செயல்பட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கனியை பத்தி வச்சீங்களா, எஃப்ஜேக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயம் சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ கடைசியில பார்த்தா இதே விஷயம் திவ்யா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருந்தா இப்போ அந்த ஸ்மோக்கர்ஸ் ரூம் அந்த விஷயம் எல்லாம் பேசுறீங்க இல்லையா, யார் கூட பேசினாங்கன்னு பார்த்தா எஃப்ஜே கூட தான் பேசுவாங்க. அதே மாதிரி பெட்ரூம்குள்ள தலையோட ரூம்குள்ள இருக்கும்போது எஃப்ஜே வந்து மைக்கு போட்டிருக்க மாட்டான். மைக்கை சரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது திவ்யாவும் அப்படி ஒன்றும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இதே விஷயத்தான் கனியும் பண்ணாங்க. ஆனா அப்ப வந்து கனியை போட்டு ஒரு அடி அடிச்சாங்க எல்லாமே. அந்த மாதிரி அடிப்பது இப்போ வந்து திவ்யாவுக்கு இந்த மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம திவ்யாவுக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜ் என்னன்னா இவ்வளோத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டுமே அவங்களால அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு இதுல கனி எவ்வளவோ பெட்டர்னு தோணுச்சு. கடைசியா கனியை வச்சு நான் கன்க்ளூட் பண்றேன். இதான் நடந்துச்சு. இதுல மாற்றுக்கு இருந்தா சொல்லுங்க, நான் மியூட் போயிடுறேன். நீங்க பிடிச்சிட்டு நான் கடைசியா பேசிக்கிறேன். நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு மனசுக்குள்ள திட்டிருந்தாலும் வெளியே திட்டாம இருந்த நண்பர்களுக்கு நன்றி ஐயா. நைஸ் கார்த்திக். ஓகே, அடுத்தது வந்து ஒபிட்டோ அகிலன். ஆனா ஒன்னு சொல்லவா, எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 to 3 minutes ஜெனரல் டாபிக் பேசிப்போம், அதுக்கப்புறம் டிஸ்கஷன் மாதிரி வச்சுப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ட்ரை பண்றோம். நான் ஸ்டார்டிங்ல என்ன பாயிண்ட் வச்சுன்னா அதை காத்தி வச்சுட்டாப்ல. எனக்கு இந்த பிராங்க் மேட்டர் இருக்குல்ல, நான் அதை பிராங்கா தான் பாக்குறேன். அதுக்குள்ள இருக்க விஷயங்கள்லாம் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு அதை நீ பிராங்கா தான் காட்டினா அதை பிராங்காவே வச்சுட்டு போயிடுறேன். உள்ள இருக்க நீங்க அதை அது அது எப்படின்னா பர்சீவ் பண்ணிக்கீங்க, எப்படின்னா பாத்துக்குங்க. நான் என்னோட ஸ்டாண்டர்ட் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் பிராங்க் தான். அது பிராங்க் குள்ள போய் நான் இன்டெப்தா போயிட்டு நீ அதை பண்ண இதை பண்ண எனக்கு அது பிராங்க் நீ காட்டினதுக்கப்புறம் நான் போயிட்டு அவங்க ஆக்ஷன் ரியாக்ஷனை பார்க்க வேண்டிய தேவையான அவசியம் எனக்கு இல்லை. நான் அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு இவங்க திவ்யா எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த பிராங்க்ல, எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவங்க கமருதீன் நிறைய இடத்துல காப்பாத்துறாங்க. அன்னைக்குமே அதே மாதிரி தான் காப்பாத்துறாங்க. மற்ற விஷயங்கள்ல பேசுறப்போ ஓப்பனா வந்து அடிச்சாங்க. எங்கன்னா அவங்க வந்தப்ப வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அடிச்சது, மத்தவங்க அடிச்சது எல்லாரையும் வந்து ஓப்பனா அடிச்சுட்டு அவங்க மத்தவங்க கிட்ட போய் பேசுறப்போ, கனி கிட்ட பேசுறப்பயோ, வந்து எஃப்ஜே கிட்ட பேசுறப்பயோ, மத்தவங்க கிட்ட பேசுறப்பயோ அவங்க போய் தனியா பேசுறாங்க. தனியா பேசி அதை கன்சோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா இவங்களை மட்டும் ஓப்பனா அடிக்கிறாங்க. எனக்கு பிரச்சனையே அதுதான். அடிக்கிறதுனா இழுத்து போட்டு ஓப்பனா அடிக்கணும். ஓகேவா? தனியா போய் கன்சோல் பண்றது எனக்கு புரியல. அவன் கன்சோல் பண்றப்ப விளக்கம் தானே, விளக்கத்தை நீ ஏத்துக்கிறேன். அதுதான் எனக்கு மேட்ரு. கம்யூனிட்டி பத்தி பேசுறப்ப அது கம்யூனிட்டி கொடுத்த விளக்கத்தை வந்து நம்ம ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு அதான் பிரச்சனையே. இல்ல நானும் ஒரு எனக்கும் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் இருக்கு. நானும் ஒரு அந்த மாதிரி இதுல இருந்து தான் வரேன். பட் ஆனா வந்து அந்த மாதிரி நான் பேசிக்க அது மாதிரி நான் பண்ணான்னு அப்படி டவுட்டா இருக்கு எனக்கு. அந்த வார்த்தைகள்ல எனக்கு இது அப்படி சொல்றப்ப அந்த அம்மா வந்து அவனுக்கு காப்பாற்ற கன்சல்ட் பண்றாங்க. அப்படிதான் பேசினா நீ விட்டு 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 வெளியே வந்துடு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சீப்பிள் எனக்கு புரியல. அப்படி அவனை காப்பாற்ற வேண்டிய தேவையான அவசியம் என்ன அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. உள்ள வந்து அவங்க ஃபாரவர் நான் சொல்றது ஒண்ணுதான். கனி வந்து எப்படி மத்தவங்களுக்கு பயஸ்டா இருக்காங்களோ அதே மாதிரி வந்து திவ்யா வந்து கபடி பயஸ்டா இருக்காங்க.
அவங்க எந்த இடத்துலயுமே கமருதீன் இந்த கேள்வியே கேட்கல. கேட்கணும்னு வச்சுதான் கமருதீன் வச்சு பல கேள்வி கேட்டுக்கலாம். அந்த பல கேள்வி அவன் பின்னாடி தான் வைக்கிறேன் தவிர முன்னாடி முன்னோக்கி கேட்கவே இல்லை அவங்க மத்தவங்களோட இருக்கிற மாதிரி. இன்னொன்னு எனக்கு காணா அந்த ஆள் இருக்கான்ல, அவன் இந்த மாதிரி ஆள் நான் உலகத்தை பார்த்துட்டே கிடையாது. ரொம்ப ரேர் பீஸ் தான் அதெல்லாம். பிக் பாஸ் ஆல்சோ ஏன்னா சாண்டியை பார்த்திருக்கேன் அந்த இடத்துல. சாண்டி இப்படிதான் இருப்பான். சாண்டியுமே எக்ஸாம்பிளா ஜாலியா ஃபன் பண்ணுவான். அவனுக்குள்ள ஒரு எமோஷனை வந்து அழகா காட்டிப்பான். அவனுக்கு கவினுக்கு இருக்கு பாண்டிங் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறப்ப, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்போ. அதே மாதிரிதான் இப்போ இவனுக்கும். ஏன்னா இவன் எல்லாரும் அவன் வந்து சாண்டி வந்து கவினை மட்டும் தான் நம்ம பார்த்தான், மற்றவங்களை பார்த்தான். பட் ஆனா இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் உள்டா வாட்டர் மேஷ தோப்பு கரணம் போடுறப்ப அவர் கால் பிரச்சனை இருக்கு தெரியும். வந்தாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா 50 தோப்பு கரணம் போடுறப்ப நீ 30 போடு போதும் பேலன்ஸ் தான் நான் போறேன் 20 சொல்லி என்னால வாங்கிக்கிறனால எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு. அந்த ஆளை இவங்க சொல்றாங்க கலாய்க்கிறாங்க எல்லாம் பண்றாங்க. பட் அந்த ஆளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க உள்ள இருக்கிறவங்களே. ஏன்னா அவனுக்கு அவசியமே இல்லை நீ தோப்பு கரணம் போட்டியா நீ கிளம்பு. ஏன்னா சூப்பர் டிஸ்ல இருந்தப்ப நீ 50 தான் போடணும் அப்படின்னு கட்டாயமா நின்றுக்கலாம். பட் நிக்கலாம் அந்த இடத்துல நீ 20 போட்டா போதும் போ அப்படின்னு விரட்டி விட்டால. அது ஒண்ணு. பல இடத்துல பல பேர் அந்த மாதிரி காப்பாத்திருக்கான் சரி. அவனுக்குள்ள இருக்க மனிதன் வெளியே வருது, மத்த எவனுக்குமே அது வெளியே வரல. ஈவன் இந்த கமருதீன் மேட்ல கூட அவன் 2 பேருக்கும் ஸ்டாண்டர்ட் தான். அவங்களையும் பேசினா இவங்களையும் பேசினான். மச்சான் அவன் தான் கோவப்படுறான், நீ என்ன வார்த்தை விட்ட அப்படின்னு பிரேமிட்ட பேசுறான். இவங்கிட்ட போயிட்டு நீ ஏன்னா கை வாங்குற, அவன் தான் பேசுறான்னா நீயும் கை வாங்கிடுவியா அப்படின்னு வந்து அவன் இந்த மேட்டரை வந்து 2 பேர்கிட்ட கன்சோல் பண்ண பாக்குறான். அந்த விஷயம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே. அவன் பேசின ஆங்கிளும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி என்டர்டைன்மெண்ட். நான் லைவ் பார்ப்பேன். ஆக்சுவலா நான் வந்து கட் பண்ணி பார்ப்பேன், விட்டு போவேன், போயிட்டு திரும்பி வருவேன். எனக்கு போடுச்சா கட் பண்ணிட்டு திரும்பி போடுவேன், பண்ணாங்க வச்சு திரும்பி வருவேன் எப்ப நான் தோணுச்சுன்னா. அந்த மாதிரி நான் பார்ப்பேன் லைவ். பட் நான் இன்னைக்கு வந்து லைவ் காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சேன், நான் ஸ்டாப்பா லைவ் பார்த்தேன். காரணம் வினோத் தான். ஏன்னா அவன் பண்ண ஆக்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு பாட்டு பாடுறது, ஃபன் பண்றது, கலாய்க்கிறது எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு எனக்கு இந்த மைக் மேட்டர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வாட்டி திவாகருக்கு மைக் சொன்னாங்க, 2வது வாட்டி சொன்னாங்க, 3வது வாட்டி சொல்றப்ப திவ்யா கோவப்படல கோவமும் படல. ஆனா திவாகரன் தான் கூப்பிட்டு திவாகரை பேச போறப்ப குறுக்களை வந்து கௌசி வந்த மாதிரி இந்த பார்வதி வந்தாங்கல்ல, எனக்கு அதான் கடுப்பு. உனக்கு என்னன்னு கேட்கறேன், உன் மைக் செல்லு பேசினாங்களா உங்ககிட்ட பேசவே கிடையாது. இந்த குறுக்க கௌசி வந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நீ வந்துகிட்டே இருக்கா. நான் வந்து பாயிண்ட் வைக்கணும், என் மூஞ்சில கேமரா பண்ணும் அப்படின்றதுக்காகவே நீ ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அவங்க ஹேண்டில் பண்ண விஷயம் இருக்குல்ல திவ்யா, நான் உங்ககிட்ட பேசல பாருடி அப்படின்னு சொல்றேன். நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். ஒருத்தவங்க கிட்ட பேசலன்னு சொல்லி பொலிச்சுன்னு துப்புறப்ப நீ அவங்ககிட்ட பேசுறனா நீ என்ன மாதிரியான மைண்ட் செட் உள்ள ஆளா இருப்ப பாரு. நீ உங்கள்கிட்ட பேசவே இருப்பில்லன்றான், ஆனா நீ அவட்ட போய் திரும்பி பேசிக்கிட்டு இருக்க. அப்பனா வந்து நீ தான் அங்க பேடா போட்டுற. அந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸுமே அவங்க கிட்ட கிடையாது. இன்னொன்னு எனக்கு இந்த அயோகன் நினைக்கிறேன் பேர் என்ன, மேனேஜர் உள்ள இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் திவ்யா. அவங்க சொன்னாங்க உள்ள செக் பண்ணிட்டு வாங்க, இன்னைக்கு கேட்காதீங்க கூப்பிட்டு ஒருத்தரையும், வேலை கரெக்டா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப நான் பார்த்துட்டுன்னு சொன்னாங்க. பார்க்கவே இல்லை அவங்க. அவங்க போய் பீம் பேக் உட்காந்துக்கிட்டு பீம் பேக்கை சரி பண்ணிட்டு தவிர அவங்க உள்ள போய் பார்க்கவே இல்லை. வெளியே வந்தவங்க தான். ஃபர்ஸ்ட் போய் திவ்யா பார்த்துட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். 2வது வாட்டி போனாங்க. 3வது வாட்டி வந்து கெஸ்ட் கிட்ட வந்தாங்க சொன்னதுக்கு அப்புறம் நீ போய் பார்த்துட்டாங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொல்றப்ப நான் பார்த்துட்டு ஸ்டாண்ட்ல தான் இருந்தாங்க தவிர அவங்களை பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு என்னன்னா உனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒரு டேலண்ட்டுமே இல்லை, ஜீரோ டேலண்ட், 0 டாலரன்ஸ், எதுவுமே உன்கிட்ட கிடையாது. ஆனா கத்திட்டே கிடப்பா எனக்கு புரியல. அதுதான் கேம்னா அப்ப எதுக்கு நீ உள்ள இருக்குன்னு இருக்காரு. உனக்கு கேம் விளையாட தெரியல, உனக்கு பேசிக்கா உனக்கு ஒரு டான்ஸ் இல்லை, உனக்கு எதுவும் பண்ண தெரியல. ஆக்சுவலா பர்ஃபார்மன்ஸ் பாட சொன்னா வந்து பாட லிரிக் தெரியல. நீ தான் அந்த பாட்டு லிரிக் எடுத்தது பாட்டு லிரிக்கே தெரியல, உனக்கு எதுவுமே தெரியல உனக்கு. அப்ப எதுக்கு எனக்கு புரியல. பேசிக்கா உனக்கு எதுவுமே டேலண்டே இல்லை உள்ள கத்ததை தவிர. நீ ஷோ ஹோஸ்ட் பண்ற ஓகே ரைட், அது உன்னோட திறமை. பட் அதை தாண்டி நீ என்ன பண்ண தெரியல. சுபிக்ஷா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு 2 நாள் பீபாக்ஸ் கத்துக்கிட்டு திறமைன்றது டேலண்ட் தான், அவங்களுக்கு எம்சி பண்றதுக்கான டேலண்ட் இருக்கு அப்படின்றது வேணா சொல்லுங்க. இல்ல அது முடிச்சதா இருங்க. அந்த சுபிக்ஷா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் தெரியாது. பட் 2 நாள் பீபாக்ஸ் கத்துக்கிட்டு அந்த பொண்ணு நேற்று பீபாக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு பாக்குற நல்லா இருந்துச்சு. ஏதோ வாய்ஸ் எங்கேயோ டக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ பார்த்தா 2 நாள் தான் போல, 2 நாள் அந்த பொண்ணு அதை கத்துக்கிட்டு பீபாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு. ஆனா இந்த அம்மா கத்திட்டே கிடக்கு, ஒண்ணுமே கத்துக்கணும்னு ஒரு ஆர்வமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. இப்ப கேட்டா நான் தான் ஷோரன், என்ன ஷோரன் எனக்கு புரியல. ஷோரன் தான் அப்படி என்ன சரி ஆர்டிகிளிஸ்டின்னு தெரியல, ஒண்ணும் கிடையாது. எதுவும் கத்துக்கவும் இல்லை, எதுவும் நீங்க உள்ள போயிட்டு பண்ணவும் இல்லை, கத்துக்கிறது வெளிப்பட்டவும் இல்லை அப்படின்றப்ப நீ
சொல்லிக்கிறதுலாம் எந்த ஒரு பெருமையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னொன்னு அந்த இவங்க மேட்டர் இல்லை, ஜீவா மேட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஒரு 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 டாஸ்க் கொடுத்தா செய்யணும். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஸோ நான் வந்து தூங்குவேன், கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கறத ஒரு கேள்வியை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, எனக்கு அதான் பிரச்சனையும் விட்ட. சொன்ன வேலையை செய்யணும். அப்படி செய்ய இருப்பில்லைன்னா டோர் தர நான் வெளியே போடணும் கிளம்பிட்டு. ஓகேவா, பக்கா வந்துக்கிட்டு கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா டாஸ்க்குமே ஸ்பாயில் பண்றதுக்கு பார்த்துட்டு தான் எடுத்து பார்த்தா. அந்த ஜூஸ் டாஸ்க் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இந்த போட்டோ டாஸ்க், அந்த பிரேப் டாஸ்க், அந்த ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு தான் அவங்களுக்கும் இவருக்கும் நினைக்கிறேன், சபரிக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அந்த ஒரு டாஸ்க் வரப்போ அதை ஸ்பாயில் பண்றதே இவங்க தான். இந்த கேம் ஸ்பாயில் பண்ணி விட்டு மொத்தமா இவங்களை தடுத்துக்கிறதுக்கு பார்த்துட்டு தான். எனக்கு தெரிஞ்சு நீ பாதை தூக்கி வெளியே போட்டுன்னு வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். கேம் சூப்பரா ஆடுவாங்க இவங்க. இன்னொன்னு, இன்னைக்கு இந்த 3 பேர் வந்தாங்க கெஸ்ட். அந்த 3 பேரும் கேட்காத கேள்வி இல்லை. அப்படி சொல்லிட்டாங்க பச்சையா, இந்த ஷோ ரொம்ப குப்பையா இருக்கு வெளியே அப்படி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா கூட உட்காந்து பல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷோ குப்பையா இருக்குன்னு காது துப்புறாங்க. நீ அதை பத்தி பேசணுன்ற ஒரு எண்ணமே இல்லை உங்களை யாருக்கும். அப்படியே துப்புறீங்களா, ஓகே துவச்சிக்கிறேன் அப்படின்னு துவச்சி போட்டு உட்காந்து அவன் காய்கறி காட்டி விளையாடிட்டு இருக்கான். எனக்கு புரியல. அதுதான் அந்த பொலிச்சு துப்பிக்கிட்டு இருக்காங்க கூப்பி வச்சு ஒருத்தரையும். அப்ப கூட புத்தி வருது எனக்கு. பிரியங்காலாம் சிரிச்சுக்கிட்டே அடிக்குது. அது அவங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியும் எனக்கு. அந்த பொண்ணு உங்களை கலாச்சிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு அது புரியுமா புரியாதா? எஃப்சி இருக்காங்கல்ல, அவங்க கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ பாத்ரூம்ல எல்லாரும் போய் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சொல்றப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பைத்தியம் உன்னை கலாய்க்கிறாங்க அவங்க. நீ என்னமோ அங்கதான் இருந்துக்கிறேன், இப்பதான் நைட் டைம்ல அங்கதான் இருக்க, இப்போ அங்கதான் இருக்குன்னு சொல்லி உனக்கு கலாய்க்கிறாங்க. அதையும் தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அதே மாதிரிதான் திவாகரும் நடிக்க போறப்போ தடுக்கிறாப்புல அந்த இவரு தண்ணி குடிங்க கலாய்க்கிறாப்புல. அதையுமே அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பேசிக்கா ஒண்ணு மாதிரி குடிங்க உங்களுக்கு அதுவும் கிடையாது. மஞ்சரி வந்து பாயிண்ட் பண்ணி அடிக்கிறாங்க தூக்கி வச்சவங்க எல்லாரையும். அப்பவும் புத்தி வரல எனக்கு. பார்வதி கூப்பிட்டு கேட்கறப்ப ஆமா நான் அப்படியே பேசுவீங்க, பேசிட்டு பின்னாடி பேசுவீங்க, அதை பத்தி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப அதையும் பார்வதி புரியல. அந்த முட்டாளுக்கு புரிஞ்சிருந்தா அதையாவது யோசிச்சிருக்கோம். அதை புரிஞ்சுக்கிற இந்த மைண்ட் செட் தான் அது இல்லை. என்ன அப்படி பேசுறாங்க, அவ கரெக்டா அப்படின்ற ஒரு பார்வையுமே கிடையாது. திரும்பி உட்காந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒரு தற்கூரி. இன்னொரு தற்கூரி யாருன்னா இவன் என்ன, அது பேர் என்ன, யாரு இவன் நினைக்கிறேன் துஷாரு. அவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. எனக்கு புரியல. அவன் டான்ஸ் ஆடுறான், அவன் டான்ஸ் ஆடுறீங்க ஓகே ரேட்டு. அவன் திரும்பி என்ன பண்றாமா அதான் பேசிட்டு இருக்கா. டேய் அதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு நீ டேலண்டா இருக்கனால டான்ஸ் ஆடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறான். அவனை கூட்டு வம்படியா நீங்க ஆட வைக்கிறீங்க. அவன் திரும்பி போயிட்டு கட் பண்ணா போயிட்டு நேரா போயிட்டு அதான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் இவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. பட் மஞ்சரி வச்ச பாயிண்ட்ல இருக்குல்ல வேலையில போயிட்டு எனக்கு மஞ்சரி பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு கோட் இருக்கும். என்ன கோட்னா, அந்த சமநீதி சமூகத்துல ஒண்ணு அப்ரஸ் செய்யப்பட்ட பாடுறவங்க நிற்கணும், அப்படின்லாம் வந்து டிப்ரெஸ் ஆகிறவங்க கிட்ட நிற்கணும். ஆதிக்கம் செலுத்துறவங்க கிட்ட நிற்கணும், இல்ல பாதிக்கப்பட்டவங்க நிற்கணும். நடுநிலையும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப அழுத்தமான வார்த்தை. அந்த சேயிங்கும் ரொம்ப அழுத்தமான சேயிங் தான். ஓகேவா, அப்படின்றப்ப அதை யாருக்கு சொல்றோம்னா மேட்ரு. நீ சொன்ன சேயிங்க்கு ரம்யா புரியுமான்னு கேட்டா புரியாது. எனக்கு அதான் பிரச்சனையுமே. மஞ்சள் வைக்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை எங்க பின் பாயிண்ட் பண்ணணுமோ அங்க பின் பாயிண்ட் பண்ணணும். பட் அந்த பின் பாயிண்ட்டை நீ ரம்யாட்ட பண்ண பத்தியா, அது பெரிய